हरे कृष्णा माता जी। प्रणाम माता जी। हरे कृष्ण। हरे कृष्णा। दंडवत प्रणाम माता जी। हरे कृष्णा। प्रणाम माता जी। हरे कृष्णा। हरे कृष्णा माता जी। प्रणाम माता जी। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं तथातीश्वपदान्तिहम् वन्दं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगत्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेच्छ गोपिका गान्त राधा गान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानो सुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवाती वास्तस्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 हरे। Ni là lâu quá rồi bà nãy tôi cứ tin là nó ngọc phật nó rêu quê sụt ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? ஜட இயற்கையோட முக்குணங்கள் அத பத்தி நம்ம பார்த்தோம். எப்படி சத்துவ குணத்துல இருக்கும் போது ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்களோட நடத்தைகள், ஒருத்தவங்க கிட்ட பேசும் போது, ஒருத்தவங்க கிட்ட பழகும் போது, ஒரு இடத்துக்கு போகும் போது எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குவாங்க. அப்ப அவங்க நடந்துக்கிற அந்த விதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஜட இயற்கையோட எந்த குணத்தோட ஆதிக்கத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப இந்த ஜட இயற்கையோட முக்குணத்தை நம்ம கடக்கணும் அப்படின்னா ஆன்மீக குருவோட உதவி இருந்தா மட்டும்தான் முடியும். ஆன்மீக குரு என்ன பண்றாங்க, இந்த பௌதீக சாகரத்தை கடக்கிறதுக்கு ஒரு கப்பல்ல வர்றாங்க. நம்ம பக்தி தொண்டு அப்படிங்கிற அந்த தோணியில ஏறி ஆன்மீக குருவோட கருணையின் மூலமா நம்ம இந்த பௌதீக பவசாகரத்தை கடக்க முடியும். அப்ப பக்தி தொண்டு மட்டும்தான் இந்த முக்குணங்களை வேற இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நேத்து பார்த்தோம். அப்ப 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். இதுதான் நம்ம நேத்து பார்த்ததோட ஒரு ஜஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. முக்குணங்கள், அதுக்கு ரஜோகுணத்தோட இதுல எப்படி இருப்பாங்க. ஏன்னா ரஜோகுணத்துல சத்துவ குணத்துல இருக்கிறவங்க அவங்களோட அந்த பக்தி தொண்டு மூலமா அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், ரொம்ப சாந்தமா
ரொம்ப அமைதியா அந்த மாதிரி எல்லாம் அவங்க சத்துவ குணத்துல நிலை பெற்று இருப்பவங்க ஸ்வர்க்க லோகங்களுக்கு ஏற்றம் பெறுவார்கள். அப்புறம் தமோ குணத்துல இருக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பௌதீக உலகத்திலேயே திரும்பி வருவாங்க. இப்பெல்லாம் நம்ம நேத்து அந்த ஜட இயற்கையோட முக்குணங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். அப்ப இந்த 15வது அத்தியாயத்துல 15.1 இருந்து 15.5 நம்ம ஏற்கனவே நம்மளோட பக்தி விரக்ஷா கிளாஸ்ல கூட இந்த 5 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். அந்த ஆல மரத்தை நம்மளுக்கு உவமையா கொடுத்திருப்பாங்க. திரும்பியும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அடுத்து 6ல இருந்து 15.6ல இருந்து கிருஷ்ணா ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறது பார்க்க போறோம். அப்ப 15.12ல இருந்து 15.15 வரையிலும் மகான் எப்படி அந்த லோகங்களை உயர் கிரகங்களை மகானோட தாமத்தை எப்படி பராமரிக்கிறாங்க, அந்த லோகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த பக்தி தொண்டின் சாரம் என்ன அப்படின்னு நம்ம இந்த 15வது அத்தியாயத்தை என்ன பண்றோம், 4 பிரிவுகளா பிரிச்சு அத இந்த 4 தலைப்புக்கு கீழே நம்ம பார்க்க போறோம். 15.1 இது 15.1 பகவான் சொல்றாங்க. பகவான் என்ன சொல்றாங்க நம்ம பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஊத்வமூலம் அதஹஷாஹம் அஸ்வத்தம் பிராபுரவ்யயம் சந்தாம் ஷீயஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதச வேதவேத் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பகவான் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ஒரு மரம் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஆலமரம். அந்த ஆலமரம் எதோட ஒப்பிடப்படுது அப்படின்னா இந்த ஜட உடலோட ஒப்பிடப்படுது. அப்ப அந்த மரத்தை எப்படி உவமையா கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜட உடல். அப்ப அந்த ஜட உடல்ல என்ன போகுது, அதோட மேல் நோக்கிய வேர்கள் எப்படி இருக்கும், அதுல மேல் நோக்கி இருக்கும், அதோட கிளைகள் எல்லாம் கீழ் நோக்கி இருக்கும். எப்படி ஒரு மரம் ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல இருந்தா அந்த நீர்நிலைக்குள்ள அந்த மரத்தோட பிம்பம் எப்படி தெரியும், தலைகீழ தெரியும். அதே மாதிரிதான் இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்துல இருக்கிறதோட அந்த பிம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜட உடலை இன்னொரு ஓமையா கொடுத்திருக்காங்க. அந்த ஜட உடலை மரமா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மரமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற கிளைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இந்த மரம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க பிரபுபாத் அப்படின்னா, அது புலனின்பத்தினால புலனின்ப ஆசைகள்னால ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு அப்படியே மாறி 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 அது போய்க்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த ஜட உடலுக்கு புலன் இச்சைகள் அதிகம். அப்ப அந்த ஜட உடல் ஏன்னா நம்ம எப்படி நம்ம பற்றுதலோட இந்த பௌதீக பந்தத்துல ரொம்ப ரொம்ப பற்றுதலோட இருக்கும். அதனாலதான் இந்த ஆலமரத்தை ஓமையா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஆலமரம் எப்படி இருக்க போகுது, அதோட வேர் மேல் நோக்கி இருக்கு. அப்புறம் அந்த அதோட கிளைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே விரிந்து பறந்து அதோட அதோட எக்ஸ்பான்ஷன் எங்க வரையிலும் போகுது. இந்த மரத்தோட வேர்கள் அதோட கிளைகள் இதெல்லாம் பிரம்மலோகம் வரையிலும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. கிளைகள் கீழும் வேர் மேலுமாக இருக்கும் மரத்தினுடைய அனுபவம் நமக்கு இந்த உலகில் இல்லை, இருப்பினும் அது போன்று உள்ளது. கிளைகள் கீழேயும் வேர்கள் மேலேயும் நீரில் பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். அப்ப அந்த மரம் எப்படி இருக்கு, இந்த உலகம் இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிறதே தற்காலிகமானது, ஆன்மீக உலகம் மட்டுமே நித்தியமானது. அந்த ஆன்மீக உலகத்தோட பிரதிபிம்பம். ஒரு தண்ணியில எப்படி ஒரு பொருள் பிரதிபலிக்கோ அது மாதிரி ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஜட உலகம், பௌதீக உலகம். அப்ப இது தற்காலிகமானது. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்,
இது நிரந்தரமானது, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோமா அந்த புலன் இச்சைகள்ல அது வந்து எப்படி இருக்கும் அந்த மரத்துல கிளைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த கிளைகள்லாம் வந்து புலன் இன்பத்துக்கான பாதைகள் எப்படி நம்ம வந்து கண் காது மூக்கு நாக்கு இப்படி ஒவ்வொரு அந்த புலன்களுக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் இச்சைகளை கொடுக்குறோம். கண்ணு வந்து பாக்குது, ஓ இது நல்லா இருக்குமே, இத சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கண்ணு நினைக்குது. அப்படி ஒவ்வொரு புலன்களும் என்ன பண்ணுது புலன் திருப்திக்காக நம்மளோட இந்த பௌதீக ஆசைக்காக அதை திருப்தி பண்றது. அப்ப இந்த பௌதீகமான இந்த மரத்துல இருக்கிற அதோட கிளைகள் எல்லாம் அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்படி வளர்ந்து போறது எதனால அந்த கிளைகள் வந்து பௌதீக ஆசைகள் வந்து அப்படியே நீண்டுகிட்டே போகுதாம். எங்க வரையிலும் போகுது பிரம்மலோகம் அங்க வரையிலும் இந்த மரத்தோட வேர்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. 15.1 சொல்லிடுவோம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஒரு அரசமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இம்மரத்தை அறிந்தவன்னா இது என்ன மரம் அப்படின்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றது இல்ல. இங்க வந்து நம்மளுக்கு வந்து உவமை அனாலஜி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த மரம் வந்து இந்த ஜட உடல். அப்ப இந்த ஜட உடலுக்கான நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக இந்த வேதத்தை எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா பகவான புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா பக்தி தொண்டுல ஈடுபடுறதுக்கு. அப்ப யார் ஒருத்தவங்க பக்தி தொண்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வேதத்தோட சாரை உணர்ந்தவங்களா வேதத்தோட சாரம் என்ன அப்படின்னு உணர்ந்தவங்களா ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த மரத்துக்கு முடிவு இருக்கா அப்படின்னா முடிவே இருக்காது. அந்த மரம்னு இப்ப நம்ம எதை சொல்றோம் பௌதீகமான இந்த உடலை சொல்றோம். ஏன்னா திரும்ப திரும்ப அதுக்குள்ள பற்றுதல் வச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாம நம்ம என்ன பண்றோம் புலனிச்சைகள்ல முங்கி போய் கிடக்குறோம். இதோட வேர்கள் மேல் நோக்கி வளர்கின்றன. இவ்வுலகத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மா வசிக்கும் இடத்திலிருந்து அவை தொடங்குகின்றன. அது வந்து அந்த மரத்தோட வேர் எங்க இருந்தே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க பிரம்மலோகத்துல இருந்தே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து எந்த மாதிரி இந்த மரத்தை வந்து வெட்டணும். ஏன்னா இந்த மரம்ங்கிறது என்னது பௌதீக உடல். இந்த பௌதீக உடல் என்ன பண்ணுது திரும்ப திரும்ப பௌதீக இச்சைகளுக்கு அடிமையாகி புலனின்பங்களை அதிகரிச்சுக்கிட்டு அதோட ஆசைகளை வளர்த்து 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 திரும்ப திரும்ப அதோட புலனின்ப இச்சைகள் பெருகி பேராசையாகி அனுபவிச்சு 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 பற்பல பிறவிகளா பகுனாம் ஜென்மனாம் அந்த படிப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த உடம்பு என்ன பண்ணுது இந்த பௌதீக சாகரத்திலேயே முங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுவுமே இந்த மரம் சொல்றோம் இல்லையா எப்படி ஒரு தண்ணியில வந்து அதோட பிம்பம் தெரியுதோ அத மாதிரி ஆன்மீக உலகத்தோட பிம்பம் தான் இந்த பௌதீக உலகம். அது வந்து நிலையானது கிடையாது, தற்காலிகமான பகவானுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மரத்துல இருக்க கிளைகள் பிரான்ச் சொல்லுவோம் இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜட இயற்கையின் முக்குணங்கள் சொல்லுவோம் இல்லையா சத்துவ குணம் ரஜோகுணம் தபோ குணம். அப்ப யார் ஒருத்தருக்கு எந்த குணங்கள் ஜட இயற்கையோட முக்குணங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கோ அந்த மாதிரி அந்த மரம் என்ன பண்ணுமா ஒவ்வொன்றும் அந்த கிளைகள் எல்லாம் சத்துவ குணத்துல ரஜோ குணத்துல தமோ குணத்துல ஏன்னா எல்லா குணங்களாலையும் நம்ம என்னதான் பண்ணியிருப்போம் பீடிக்கப்பட்டிருப்போம். எல்லா குணங்களும் நம்ம சூழ்ந்து இருக்கோம். எந்த நேரத்துல எந்த குணத்துல இருப்போம்னு நம்மளுக்கே தெரியாது. அப்ப அந்த கிளைகள்லாம் அப்படி நல்லா செழுமையா அது வளர்ந்துகிட்டே போகுதாம். அப்ப அது மட்டும் இல்லாம மேல் நோக்கி கீழ் நோக்கி எல்லாம் அந்த கிளை வந்து வளர்ந்துகிட்டே போகுதாம். அப்ப அந்த கிளைகள்ல சப் பிரான்சஸ் ஒரு கிளையில உப கிளை இருக்கும் இல்லையா பக்கத்துல பக்கத்துல எல்லாம் அந்த முளைச்சி இருக்கும் இல்லையா அது வந்து உப கிளைகள். அதுதான் புலனின்ப விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பல்நோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டு உள்ளன. அப்ப கீழ் நோக்கி வேர் போகுது. அந்த வேர் என்ன பண்ணுது நம்ம வந்து விஷயங்கள் செஞ்சு
அதனால பல நோக்கு விஷயங்கள் செஞ்சு அதோட பலனை வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? திரும்ப திரும்ப பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அரச மரத்தை பற்றிய வர்ணனை இங்கு மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. அதன் கிளைகள் எல்லா திக்குகளிலும் பரந்துள்ளன. கீழ்ப்பகுதிகளில் மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய்கள், பூனைகள் என ஜீவாத்மாவின் பலதரப்பட்ட தோற்றங்கள் இருக்கின்றன. அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கீழ இருக்கிறது பூரா நம்ம வந்து இந்த உயிர்வாளிகள். உயிர்வாளிகள் எப்படி இருக்கிறாங்க? கீழ் நோக்கி. ஏன்னா அவங்க என்ன பந்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பல நோக்கு விஷயங்கள்ல ஈடுபட்டு அவங்க என்ன பண்றாங்க? இந்த பௌதீக சாகரத்துல அப்படியே கீழ இருந்துகிட்டே இருக்காங்க. கிளைகளின் கீழ்ப்பகுதியில் நிலை பெற்று இருக்க மேற்பகுதிகளிலோ தேவர்கள், கந்தர்வர்கள் போன்ற உயர்நிலை ஜீவன்கள் உள்ளனர். அப்ப மேலெல்லாம் யாரு இருக்காங்க? இந்த மாதிரி தேவர்கள் வந்து இருக்காங்க. மரம் நீரால் வளப்படுத்துவது போல இந்த மரம் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்படுகின்றது. ஒரு மரம் நல்லா வளரணும்னா தண்ணி ஊத்தணும். ஆனா இந்த மரத்துக்கு என்ன ஊத்துறோம் நம்ம? நம்ம வந்து சத்துவ குணம் இல்ல ரஜோகுணம், தமோ குணம் எந்த குணத்தை நம்ம வந்து கொடுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த மரம் வந்து வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில சமயங்களில் ஒரு நிலப்பகுதி மிகவும் பசுமையாக இருப்பதையும் வேறு நிலப்பகுதி போதிய நீரின்றி வறண்டு இருப்பதையும் காண்கின்றோம். அப்ப இதை எதுக்காக சொல்றாங்க? சில நேரம் நம்ம சத்துவ குணத்துல அதிகமா இருக்கலாம், சில நேரம் ரஜோ குணம் அதிகமா இருக்கலாம். அப்ப எந்த குணம் நம்மள வந்து ஆதிக்கம் செலுத்துதோ அதுக்கேத்த மாதிரி அந்த குணங்களா அந்த கிளைகள் வந்து ரொம்ப செழுமையா வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போல எங்கு எத்தகு குணம் அதிக அளவில் உள்ளதோ அதன் அடிப்படையில் பல்வேறு இனங்கள் தோன்றுகின்றன. அப்ப பல்வேறு இனங்கள் தோன்றுகின்றன அப்படின்னா என்ன? நம்ம வந்து திரும்ப 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 இந்த புலனுணர்ச்சியில ஆசைப்பட்டு நம்ம பந்தப்பட்டு நம்ம என்ன பண்றோம்? திரும்ப இந்த ஜென்ம விருத்தியோ ஜரா வியாதியில போய்க்கிட்டே இருக்கோம். பந்தப்பட்டோம்னா நம்ம என்னதான் பண்ண போறோம்? திரும்ப இந்த பௌதீக உலகத்துக்கு தான் வருவோம். பௌதீக உலகத்திலையும் மனிதனாத்தான் பிறப்போம் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஒரு மிருகங்களாக, விலங்குகளாக, தாவரங்களாக இந்த மாதிரிலாம் பிறப்பெடுப்போம். அப்ப என்ன செய்யறோம்? எந்த அளவு குணம், எந்த குணம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம குணங்களை வந்து பெற்று இந்த மாதிரி பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரத்தின் உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாக கருதப்படுகின்றன. இயற்கையின் பல்வேறு குணங்களின் அபிவிருத்திக்கேற்ப நாம் பல்வேறு புலன்களை வளர்த்துக் கொள்கின்றோம். அப்ப நம்ம புலன் இன்ப விஷயங்கள்ல ஈடுபட இந்த மரத்தோட அந்த கிளைகள், உப கிளைகள் எல்லாம் எப்படி வருதான்? செலுத்து வளர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. அப்புலன்களால் நாம் பலதரப்பட்ட புண்ணிய விஷயங்களை அனுபவிக்கின்றோம். புலனின்ப விஷயங்களை கிளைகளின் நுனியில் காது, மூக்கு, கண் முதலிய புலன்கள் உள்ளன. அவை பல்வேறு புலனின்ப விஷயங்களில் அனுபவிப்பதில் பற்றுதல் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த புலன் பொருட்கள் கண்ணு, மூக்கு, காது ஏன்னா இந்த மாதிரி சத்துவ குணத்துல இல்லாம வேற எதையோ பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல புலன் இன்ப விஷயங்கள்ல நம்ம நாட்டம் கொள்ள அது என்ன ஆகுது? அந்த மரம் வந்து செழிப்பா வந்து வளர்ந்துகிட்டே போகுது. சப்தம், உருவம், தொடு உணர்வு முதலிய புலனின்ப விஷயங்கள் உபகிளைகள், உபவேர்கள் பலதரப்பட்ட இன்பத்தாலும் துன்பத்தாலும் வரும் விருப்பு வெறுப்புகளை குறிக்கும். அப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆசைகள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு உபகிளை, உபவேர் அப்படியே மரம் என்ன ஆகிட்டே போகுது? பெருசா ஆகிக்கிட்டே அதுக்கு கிளை, அப்புறம் வந்து அதுக்கு கூட இன்னொரு கிளை, அந்த தனியா திரும்ப வேர் விட்டு அதுக்கு ஒரு கிளை, எப்படி நம்ம அந்த வேரெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த வேர் மாதிரி நம்மளோட ஆசைகள் வந்து இப்படி பறந்து போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கு எல்லையே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப இது எங்க இருந்து வருது? பிரம்மலோகம். அதோட மூல வேர் வந்து பிரம்மலோகத்துல இருந்து அப்புறம் கீழ் லோகம், மானுட லோகம் வரையிலும் இந்த மாதிரி வந்து அந்த மரம் வந்து செழித்து வளர்ந்துகிட்டு இருக்கு. புண்ணிய செயல்களின் பலன்களை உயர் லோகங்களில் அனுபவித்த பிறகு ஒருவன் இந்த பூ உலகத்திற்கு இறங்கி வந்து மீண்டும் தனது கர்மத்தினை
உயர்வு பெறுவதற்கான பல நோக்கு செயல்களை புதுப்பிக்கின்றான். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஏதாவது புண்ணிய கர்மாக்கள் செஞ்சிருந்தா கூட அதை தீர்ந்தவுடனே திரும்ப எப்படி வந்து பந்தப்படுறோமோ அது மாதிரி பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்ப்போம். வாழ்க்கை பாடம். உலகில் போலிகள் ஏராளமாக உள்ளன. எல்லாவற்றிற்கும் ஒரு போலி உள்ளது. ரீபாக் வாங்க நினைத்து பார்த்தால் ரீபுக் வந்து நிற்கின்றது. அது போலியானது. நாம் அசலான ஒன்றையே தேடுவோம். ரீபாக் என்னன்னு எனக்கும் புரியல இந்த பாயிண்ட். பிரபு கிட்ட கேட்போம். நிழல் உண்மையானது அல்ல, ஆனால் அது உண்மை இருப்பதை சுட்டி காட்டுகின்றது. ஒரு நிழல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு உண்மை இருக்கணும். இது வந்து நிழல் தான். இந்த பௌதீக உலகம் வந்து நிழல் தான். இது வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அப்படி இருந்தா அதோட நிஜ ரூபம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். பௌதீக உலகு மற்றும் அதன் வேற்றுமைகளின் அனுபவம் உண்மையான ஆன்மீக உலகம் இருப்பதை சுட்டி காட்டுகின்றது. ஒரு பிம்பம் வருது, ஒரு பிம்பம் வந்து ஒரு இடத்துல விழுகுது அப்படின்னா அதோட உண்மையான அந்த பிம்பம் வேற எங்கேயோ இருக்கு. அப்ப இந்த பௌதீக இந்த பிம்பத்தோட ஒரிஜினல் எங்க இருக்கு? ஆன்மீக லோகத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நாம் நம்மை நிழலிலிருந்து மீட்பது? உண்மையான பதவி, பற்றுதல் மூலம் பற்றற்ற தன்மை, பௌதீக இயற்கை மீதான அதிகார தன்மையை விடுதல். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து இதுல இருந்து விலகணும் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஏன்னா இந்த மரத்துக்கு வந்து இந்த உலகம் வந்து எங்க வந்து ஆரம்பிக்குது, பௌதீக உலகம் எங்க ஆரம்பிக்கு, எங்க தொடங்குது, இல்ல அஸ்திவாரம் எங்க இருக்கு, எதையுமே நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா பற்றின்மை அப்படிங்கிற ஒரு கோடரி எடுத்து வெட்டி எப்படி சாய்க்கணும், அப்படியே வந்து வேரோட வெட்டி சாய்ச்சிடணும். ஏன்னா அது வந்து திரும்ப திரும்ப நம்மளை வந்து பந்தப்படுத்தும். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஞானம் பெறணும். எங்க போனா நம்ம திரும்பியே வரமாட்டோமோ அந்த இடத்தை நாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், யாருக்கிட்ட இருந்து இதெல்லாம் வருது, யார் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, யாருக்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சமெல்லாம் தோன்றி இவ்வளவு பெருசா விரிவடைஞ்சிருக்குது, அந்த பரமபுருஷ பகவான் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பகவான் கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மரம் வந்து பொய்யான பிம்பம். இது வந்து என்ன ஆகாது, திரும்ப திரும்ப இந்த பௌதீக பந்தத்துக்குள்ளதான் நம்மளை பந்தப்படுத்துமே ஒழிய நம்மளுக்கு முன்னேற்றமான ஆன்மீக முன்னேற்றம் எதையும் தராது. அப்ப நம்ம வந்து பக்தி தொண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த மரத்தை வந்து அப்படியே வந்து வேரோட வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது, ஒரு வழியை தேர்ந்தெடுங்கள். சொந்த வழி அல்லது கடவுளின் வழி. அப்ப இந்த பௌதீக களங்கங்கள்ல எல்லாம் இருந்து விடுபடணும். உண்மையான லோகம் ஒண்ணு இருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு வழியை தேர்ந்தெடுங்கள். அடுத்தது பார்ப்போம். கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையின் எஜமானனாக தன்னையே எண்ணிக்கொண்டிருப்பதால் நம்ம என்ன பண்றோம், இந்த பௌதீக உலகத்துக்கு வந்தோடனே இது வந்து எனக்கான சொத்து, நான் வந்து அனுபவிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து எனக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அதை எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி அனுபவிச்சு அந்த ஆசைகள்லாம் என்னவாயிருது, பேராசையா மாறிடுது. அப்பேற்பட்டவங்களுக்கு பகவான் கிட்ட சரணடைகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஞானத்தை வந்து விருத்தி செய்யணும். ஏன்னா நம்ம வந்து இந்த பௌதீக உலகத்துல இருக்கும்போது பிறர் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம வந்து எந்த விஷயமும் செய்யக்கூடாது. நம்ம எப்பயுமே பகவான் அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா பகவான் கிட்ட சரணடைய முடியாது. அப்புறம் நம்மளுக்கு எப்படி ஆயிரும் அப்படின்னா எல்லா விஷயம் சிக்கலாவே போயிடும். எந்த ஒரு பௌதீக ஆசைகளும் பேராசைகளாகி
இந்த மாதிரி மரியாதையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யற எல்லா விஷயமும் சிக்கலாயிரு, எப்பயுமே நம்மளுக்கு தொல்லை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1-5 வரையிலும் ஃபர்ஸ்ட் பார்ட் 15வது அத்தியாயத்தோட முதல் பாகம். 2வது பகான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பகானோட தாமம், அந்த பகானோட கோலோக விருந்தாவனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க. அதன் பின் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தனர். அது அவ்வளவாக நமது வாழ்வில் நடப்பதில்லை. ஆன்மீக உலகமே நிரந்தர தீர்வு. அப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட மரியாதையை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நம்மளால பகானோட விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எப்பயுமே எப்படிதான் இருக்கும், தொல்லைகளும் சிக்கல்களும் நிறைஞ்சதா தான் இருக்கும். அப்ப நம்ம இதுக்கு என்ன வழி, அந்த ஆன்மீக ஞானத்தை எப்படி ஒரு ஆன்மீக குரு கிட்ட தஞ்சம் புகுந்து இந்த ஆன்மீக ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும். அடுத்து பகான் அவங்களோட கோலோக விருந்தாவனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 15.6 15.11 வரையிலும். 15.6 न तत् पाशयते सूर्यो न शशाङ्को न भावः यत् गत्वा न निवर्तन्ते தத்தாம பரமம் மம. அப்ப அந்த பகானோட லோகம் எப்படி இருக்கும், எப்படி ஆன்மீக வானத்துல சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பு எதுவுமே தேவையில்லை. ஸ்வயம் பிரகாசம். அது எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிரகாசமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம், பகானோட அந்த வைகுண்ட லோகம், பகானோட அந்த ரூபத்துல இருந்து வர்ற ஒளி பிளம்புதான் பிரம்ம ஜோதி அப்படின்னு படிக்கிறோம். அது எப்படி இருக்கும், கண்ணால பார்க்க முடியாத பேரொளியா இருக்கும். அப்ப அந்த ஒளி பகானோட கோலோக அந்த விருந்தாவனத்துல இருந்து வெளிவருது. அப்பேற்பட்ட அந்த கோலோக விருந்தாவனத்துக்கு எந்த ஒரு நம்ம இப்ப என்ன பண்றோம், லைட் போட்டுக்கிறோம், ஃபேன் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா பகானோட லோகத்துக்கு எந்த ஒரு அந்த சூரியனோ சந்திரனோ நெருப்போ எதுவுமே தேவை கிடையாது. ஸ்வயம் பிரகாசம். அது ஏற்கனவே ரொம்ப பிரகாசமா தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும், பக்தி தொண்டு. ஏன்னா எப்ப பக்தி தொண்டு அப்படிங்கிற விஷயத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவ விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கப்பட்டு நம்ம சுத்த ஆத்மாவா மாறிக்கிட்டே வருவோம். அப்ப அதனாலதான் சொல்றாங்க, நிறைய சேவையை எடுத்துக்கோங்க, பக்தி தொண்டு எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. எதுக்கு சொல்றாங்கன்னா நம்மளோட பாவ விளைவுகள் அப்படி களைந்தெறியப்படும். அதுக்காகத்தான் இந்த பக்தி தொண்டு ஒண்ணுதான் பகவானை அறியும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவான் எப்படி இருப்பாங்க, எல்லா மூலை முடுக்குலையும் பகவான் பகவானுக்குத்தான் சொந்தம் இல்லையா. எல்லா இடங்களும் பகவானுக்கு தான் சொந்தம். பகவான் அவங்களோட அந்தரங்க சக்தியினால என்ன பண்றாங்க, ஆன்மீக உலகத்தை பூரா பிரகாசமா வச்சிருக்காங்க. இதுதான் பகவானோட பரம வாசஸ்தலம். பகவானோட அந்த கோலோக விருந்தாவனம் அப்படித்தான் இருக்குது. யார் ஒருத்தவங்க அத அடைஞ்சிட்டாங்களோ கோலோக விருந்தாவனத்தை, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகத்திற்கு திரும்புவதில்லை. அப்ப பகவானோட அந்த தேஜஸ், பகவானோட மூலத்திலிருந்து வர்ற அந்த ஒளி பிளம்புதான் பிரம்ம ஜோதி. அந்த வைகுண்டம் அப்படிங்கிற இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும், ஸ்வயம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகம் போவோம். மமை வாம்சோ ஜீவலோகே, நாம் கிருஷ்ணரின் நித்திய அங்க துணுக்குகள். நமது உண்மையான அடையாளத்துக்கு விழித்துக் கொள்வோம். வாழ்க்கை ஆனந்தமயமானதாய் இருக்கும். நான் கிருஷ்ண உணர்வு உடையவன் என்னும் ஒரு சுய நினைவு உடனான ஒரு முடிவு போதும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கிருஷ்ணரை உடையவன், எப்போதும் கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு, பகவானை ஸ்மரணம் பண்றவங்களால என்ன பண்ண முடியும், இந்த பகவானோட அடையாளத்தை, பகவானோட லோகத்தை
இந்த பரம வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 15.8 கொடுத்திருக்காங்க. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக நம்ம படிப்போம் இல்லையா? நம்ம எல்லாரும் பகவானோட அங்க துணுக்குகள். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நுண்ணிய உயிர்வாளி, விபினாம்ச ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு என்ன சொல்லுவோம் 1/1000 சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப சிறிய அங்க துணுக்கு. அதுலயும் என்ன பண்றாங்க? பகவான் வந்து வீற்றிருக்காங்க இல்லையா? அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது ஸ்லோகம். க்ஷீரம் யத் அவாப்னோதி யர் ஷாப்யோ கிராமதீஸ்வரக கிரஹீத் வைத்தானி ஷம்யாதி வாயுர் கந்தான் இவாஷயாத். எப்படி வந்து அந்த பகவானோட லோகம் வந்து ஸ்வயம் பிரகாசமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்படி இந்த உயிர்வாளி வந்து இந்த ஜட உலகத்துல இருக்கும் போது அந்த உயிர் வந்து ஒரு ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு நம்ம வந்து மாற்றம் பெறுவோம். ஏன்னா உயிர்வாளிகளே எப்படி அந்த அந்த கருமா முடிஞ்சோடனே வேற ஒரு உடலுக்கு மாற்றம் பெறுவோம். அதே மாதிரிதான் பகவானோட லாகத்துல அந்த உயிர்வாளியோட தன்மை வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க பாப்போம். உயிர்வாளி இங்கு ஈஸ்வர தனது உடலின் எஜமானன் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளான். நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? சேத்திர சேத்ரைக்கிய. சேத்திரனா இந்த உடல், சேத்ரைக்கிய அப்படின்னா அந்த உடலை அறிந்தவன். அவன் என்ன நினைச்சுக்கிறான்? இந்த உடம்புக்கு எஜமானன் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப அவன் விரும்பினா மட்டும்தான் அவனால என்ன பண்ண முடியும்? உயர் லோகங்களுக்கு போக முடியும். அதே நேரம் அவனால எங்கேயும் போக முடியும்? கீழ்நிலையான கிரகங்களுக்கும் போக முடியும். அப்ப வந்து அவன் வந்து என்ன மாதிரி உணர்வை வந்து ஏத்துக்கிட்டான்? அவன் வந்து ஆன்மீகத்தோட சம்பந்தப்படுறானா இல்ல பௌதீக இயற்கையோட சம்பந்தப்படுறானா அப்படிங்கிறத பொறுத்துதான். அதுவும் எந்த சனத்துல ஒரு ஜீவாத்மா வந்து மரண நேரத்துல அவன் எந்த உணர்வை வச்சிருக்கானோ அதுக்கேத்த மாதிரி அடுத்த உடலுக்கு பகவான் அடுத்த பெர்த் வந்து பகவான் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம நம்ம குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தெய்வீக குணம். அந்த குணத்தின் மேல நம்ம வந்து அந்த நேரத்துல அந்த க்ஷணத்துல நம்ம உணர்வுகளை வச்சிருந்தோம் அப்படின்னா என்னவோ ஆகும்? தேவர்களோட உலகத்துக்கு போகும். அப்ப அங்கேயும் போய் என்ன பண்ணணும்? பகவான ஸ்மரணம் பண்ணனா மட்டும்தான் நம்ம வந்து பகவானோட கிருஷ்ண லோகத்துக்கு மோட்சம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிருஷ்ண லோகத்துக்கு மாற்றம் போயிட்டோன்னே எப்படி ஆகும் அப்படின்னா அப்ப இந்த உடம்ப வந்து அழிஞ்சிருச்சு. அந்த அழிவுக்கு பின்னாடி திரும்ப என்ன இருக்காது? அப்படி டோட்டலா முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு அருவவாதிகள் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பகவானோட லோகத்துக்கு போன பிறகு நம்மளுக்கு வந்து திவ்யமான ரூபம் கிடைச்சிரும். பகவான் மாதிரி அப்படியே பிரகாசமான ஒரு திவ்யமான ரூபம் கிடைக்கும். அந்த ரூபத்துல பகவானுக்கு நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான். எப்படி வந்து அந்த காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதன் போல அப்படின்னு எப்படி சொல்லியிருக்காங்க? நம்ம உடம்புல அந்த கடைசி சனத்துல என்ன உணர்வோட நம்ம வந்து போறோமோ அந்த உணர்வாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பர்த் இருக்கு. நம்ம கூட ஜடபரதர் படிப்போம் இல்லையா? ஜடபரதர் வந்து அந்த மானை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மானாவே பிறவி எடுத்துருவாங்க. ஆனா பக்தி செஞ்சதுனால என்ன ஆகும்? அவங்க வந்து மானா பிறந்தா கூட அந்த முனிவர்களோட அந்த சங்கத்துல இருந்து அவங்க பகவானோட ஸ்மரணத்திலேயே இருந்து பின்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்தரோட ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து அவங்க அப்படியேவும் எந்த விஷயமும் இனிமேல் நம்மள கீழே தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதவன் போல ஒரு ஜடமா வாழ்ந்து பகவானோட ஆன்மீக லோகத்துக்கு போவாங்க. நம்மளுக்கு இந்த ஜடபரதர் கதை நல்லா தெரியும். அதைத்தான் இவங்க சொல்றாங்க. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வது போல இந்த உயிர்வாளிகள் அந்த கடைசி சனத்துல என்ன உணர்வுகளை எடுத்து போறோமோ
அதுதான் நெக்ஸ்ட் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். மறுபிறவி சக்கரம். அப்ப நம்மளோட அந்த ஞாபகங்கள், அந்த ஸ்மரணை வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த நெக்ஸ்ட் கர்மா, நெக்ஸ்ட் பர்த் வந்து பகவான் வந்து நிர்ணயம் பண்றாங்க. அது என்ன ஆகும், நம்ம வந்து நம்மளோட விருப்பம்தான். அந்த உடம்பை என்னவா ஆக்கணும், கீழ்நிலை அந்த தொடர்புகளோட இருந்தா திரும்ப திரும்ப பந்தப்படுவோம். ஆன்மீக தன்னுணர்வு பாதையில இருந்தா நம்ம வந்து உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவோம். அதுதான் மறுபிறவி சக்கரம். பௌதீக உலகில் மாற்றம் தவிர்க்க முடியாதது. நாம் மாற்றத்தினால் உயர்கிறோமா அல்லது தாழ்கிறோமா? இது அவங்கவங்களோட எண்ணங்களை பொறுத்தது. நம்ம எப்படி வந்து நம்மள வந்து பயிற்சி செய்ய போறோம். பராமரிப்பவர் 15.12 இருந்து 15.15 வரையிலும். ஏன்னா ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போற அந்த உயிர்வாளி நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு கண்ணு, காது, மூக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது மூலமா திரும்ப புலனின்ப விஷயங்களை தான் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால நம்மளுக்கு ஏதாவது திரும்ப மனித உடல் தான் கிடைக்கும், திரும்ப நம்மளால பக்தி பயிற்சி பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு வந்து கேரண்டியே பகவான் கொடுக்கல. பகவான் என்ன சொல்லிட்டாங்க, 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல எதுவா வேணாலும் அவன் வந்து பெறலாம். இந்த நீ வந்து இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்க, நீ இந்த குணத்துல வந்து அது ஆதிக்கம் செலுத்தி இருந்திருக்க, அதனால உனக்கு இந்த பிறவிதான் அப்படின்லாம் கொடுக்கல. எதுவாகும், எந்த ஒரு உயிரினமாவும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பர்த் அமையலாம். அப்ப நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து உடம்பு விடுறோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த முக்குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தோ தமோ குணத்துக்கு கீழே எப்படி வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோமோ அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கூடவே முடியாது. அப்ப வந்து நம்மளோட கண்கள், நம்மளோட மனசு இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். எப்பேற்பட்ட பயிற்சி பெறணும், ஞான சக்ஷுஷு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டறிஞ்சு, பகவான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து அதுக்கான பயிற்சிகளை வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அதிர்ஷ்டசாலிகளா நம்மளால மாற முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி ஆயிருவோம் அப்படின்னா, நம்மளுக்கு திரும்ப திரும்ப காமம், ஆசை, பேராசை இப்படியா வந்து நம்மள வந்து சூழ்ந்துகிட்டு நம்மள வந்து திரும்ப திரும்ப அது என்னதான் பண்ணும், இந்த ஜடம், இந்த மாயா வந்து நம்மள வந்து முட்டாளாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி இருப்போம், இந்த உடம்பு வந்து பிறப்போம், அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படி வளருவோம், அப்படியே தங்கி இருப்போம், அப்புறம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து வயசாகும், வயசாகி அப்படி நம்ம வந்து நம்மளோட காலம் வந்து முடிஞ்சு போயிரும். இந்த விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான் நம்மளோட உடம்பு. 6 வித மாற்றங்களுக்கு இந்த மாதிரி உட்பட்டது. அப்ப இந்த மாதிரி ஜட உலகத்துல நம்ம வந்து திரும்ப திரும்ப சிக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா, எப்படி வந்து ஒரு கடல் வந்து ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கும். அதோட அலைகள் வந்து அப்படியே வந்து வேகமா வந்து அந்த கடல்ல அலைகள் வேகமா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஜட உலகத்துல நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா, அந்த கடல்ல வாழ்றது மாதிரிதான் இருக்கும். அந்த கடல்ல போய் நம்ம அமைதியை தேட முடியுமா? ஒரு நிம்மதி இருக்குமா? அப்படின்னு கேட்டா இருக்கவே இருக்காது. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி வந்து தள்ளி வச்சுட்டு இந்த ஞானத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆர்ப்பரிக்கிற கடல்ல போய் நம்மளால வாழ முடியாது. அப்ப எப்படி வந்து ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும். ஏன்னா இப்ப ஆன்மீக குருவுலயும் ரொம்ப போலியான ஆன்மீக குரு எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய யோகா சென்டர்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க யோகா சொல்லி கொடுக்குறோம், நீங்க வந்து அந்த யோகத்தை பயிற்சி பண்ணா நீங்களும் கடவுள் ஆயிடலாம், அந்த மாதிரிலாம் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலே அந்த யோகா சென்டர்லாம் எப்படி இருக்கு, வெறும் வந்து எக்ஸசைஸ் மட்டும்தான். அந்த எக்ஸசைஸ்னால என்ன ஆகுது, நல்லா உடம்பெல்லாம் ஹெல்த்தியா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத அதுல வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்க. அந்த யோகா,
இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் எடுக்கிறவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் மட்டும்தான் கிடைக்கும். இதை தவிர அவங்களுக்கு வேற ஒண்ணுமே புரியாது. அப்ப இந்த மாதிரி போலியான ஆள்கிட்டையும் நம்ம போய் சிக்கிக்க கூடாது. அப்ப பகவான் அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 13 அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் விட்டு போயிருக்கு, அதை நம்ம சொல்லிடுவோம். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடம் இருந்தே வருகின்றன. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமே இருந்தே வருகின்றன. பகவான் சொல்றாங்க எல்லாம் அந்த வெளிச்சங்கள், சூரியனோட பிரகாசம், சந்திரனோட பிரகாசம், நெருப்புல இருந்து வர்ற அந்த வெளிச்சம் கூட என்கிட்ட இருந்துதான் வருது அப்படின்னு பகவான் சொல்றாங்க. ஏன்னா இந்த சூரிய ஒளிக்கெல்லாம் காரணம் யாரு? பகவான் தான். பகவான் கிட்ட இருந்து வந்த அந்த ஆன்மீக சக்தியோட அந்த ஒளிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கிருஷ்ண உணர்வை என்னென்ன விஷயங்கள்லாம் தூண்டுது, அதுக்குரிய சிந்தனைகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். காம் ஆவிஷ்ய பூதானி தாரயாம் யகம் ஓஷஜோ புஷ்ணாமி சௌதசீதக ஷர்வாக சோமா பூத்வா ரசாத்மக. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளேயும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாயு ரசத்தை வழங்குகின்றேன். அப்ப பகவான் என்ன சொல்றாங்க? எல்லா கிரகத்துக்குள்ளேயும் நான் வர்றேன். என்னோட சக்தியினாலதான் அந்த கிரகங்கள், நம்மளே படிப்போம் இல்லையா, வானத்தை பார்க்கும்போது அந்த கிரகங்கள் எல்லாம் அப்படியே வானத்துல மிதக்கும். இப்படிதான் நம்ம அந்த அட்டாமிக் சயின்ஸ் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா அந்த கிரகங்கள் அதோட பாத்துல கரெக்டா ரன் ஆகிட்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் எதனால? பகவான் அவங்க கையில தாங்கி பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த அட்டாமிக் அந்த சக்தி, அந்த கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அதோட பாதைகள்ல கரெக்டா அந்தந்த சக்திகளோட சுழண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பகவானாலதான் மட்டும்தான் முடியும். ஏன்னா பகவான் என்ன பண்றாங்க, எல்லா கிரகங்களுக்குள்ளயும் எப்படி இந்த காத்துல நம்ம நினைச்சுக்குவோம், இங்க இருந்து பார்க்கும் போது அந்த விண்வெளிகள் எல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே அந்த கிரகங்கள் எல்லாம் மிதக்குது அப்படின்னு நினைச்சுக்குவோம். மிதந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது வெறுமனே மிதக்குதா அப்படிங்கிறதுக்கும் சொல்லுவாங்க. இறைவன் ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு கிரகத்திலும், ஒவ்வொரு உயிர்வாளியிலும் நுழைகின்றார். நம்ம பிரம்ம சங்கீதையிலையும் படிப்போம் இல்லையா? அப்ப பகவான் என்ன பண்ணியிருக்காங்க, வெறுமனே காற்றுல மிதந்துகிட்டு இல்ல, அத பகவான் அவங்களோட விரல்களால தாங்கி பிடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம உடம்ப விட்டுறோம். இப்ப உடம்பு மரணம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உடம்ப தண்ணியில கொண்டு போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி ஒரு குச்சி மிதக்குமோ அது மாதிரி மிதக்கும் இல்லையா? ஆனா அந்த உடம்புல ஆத்மா இருக்கும் போது என்ன பண்ணும், அப்படியே மனுஷன் ஸ்விம் பண்ணி சாரி, நான் அந்த பாயிண்ட் தப்பா சொல்லியிருக்கேன். சரி, நம்ம உடம்ப விட்ட உடனே இந்த ஆத்மா என்ன பண்ணும், ஒரு குச்சியை தண்ணியில விட்டா அந்த குச்சி மிதக்கும் இல்லையா தண்ணியில? அது மாதிரி அந்த ஆத்மா அந்த ஆத்மா வெளியேறின உடனே இந்த உடம்பு அப்படியே தண்ணியில மிதக்கும். ஆனா ஆத்மா இருக்கும் போது என்ன ஆகும், அப்படியேவும் அது அதோட மரணத்துக்கு பிறகு அப்படியே முங்கிரும். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு சக்தியும் அதுக்குள்ள கிடையாது. அதே மாதிரிதான் ரீட் பண்ணிடுவோம். உடலில் ஆத்மா இருக்கும்போது மனிதன் நீரில் மிதக்க முடியும். ஆனா உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பிறகு, அதாவது மரணத்திற்கு பிறகு உடல் மூழ்குகின்றது. எப்படி மனுஷன் உயிர்ல இருக்கும்போது மிதக்க முடியும், அந்த உயிரை எடுத்த உடனே அது என்ன ஆயிருது, அப்படியே அடியில தண்ணிக்கடியில போய் முங்கிருது, பிரேதமாயிரும் இல்லையா? அது தண்ணிக்கடியில போயிருது. அதே மாதிரிதான் இந்த எல்லா கிரகங்களும் விண்வெளியில் மிதக்கின்றன. யாருடைய கட்டுப்பாட்டுல? பகவானோட கட்டுப்பாட்டுல. பகவான் கையில அந்த ஆத்மா எப்படி அந்த உயிரை தாங்கி பிடிச்சிருக்கோ, அது போல பகவான் இந்த கிரகங்களை பூரா அவங்களோட கையில தாங்கி பிடிச்சிருக்காங்க. அந்த கைய விட்டுட்டா, இப்ப சப்போஸ் நம்ம ஒரு கைப்பிடி மண் எடுத்து இப்படி மேல தூவுறோம் அப்படின்னா
அது எங்கேயாவது இருக்குமா? அப்படி சிதறி ஒண்ணுமே இல்லாம அது எங்கெங்கேயோ போய் விழுந்து, அது எங்க விழுதுன்னே தெரியாம கண்டுபிடிக்க முடியாத அழிஞ்சு போயிரும். அதே மாரி பகவானோட அந்த பவர் இல்ல அப்படின்னா, இந்த டோட்டல் இதுவுமே அழிஞ்சு போயிரும். அப்ப எல்லாத்தையும் தாங்குபவர் யாரு? பகவான் தான். உண்மையில் இந்த கிரகங்கள் பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தின் கைப்பிடியில் இருக்கின்றன. அவரது வலிமையினாலும் சக்தியினாலும் அசைகின்ற அசையாத பொருட்கள் அனைத்தும் தத்தம் இடங்களில் நிலைத்துள்ளன. அப்ப இந்த கிரகங்களை பூரா யார் பிடிச்சிருக்காங்க? பகவான் பிடிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்னாலதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகங்கள் நிலையாக தத்தம் பாதையில் செல்கின்றன. அப்ப அது எல்லாமே கரெக்டா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பகவானோட அந்த சக்தியினால மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருஷோத்தமரான முதற் கடவுளாகிய சந்திரன் எல்லா காய்கறிகளையும் வளப்படுத்துகின்றது. எப்படி அது நிலா நைட்டு ஆனா நம்மளுக்கு என்ன ஆகுது? ஈவினிங் வந்து அந்த சந்திரன் நிலா வந்து வந்துருவாங்க. அப்ப நிலவோட ஒளியில தான் ஒவ்வொரு காய்கறிக்கும் இப்ப கத்திரிக்காய்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். உருளைக்கிழங்குனா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த டேஸ்ட்ட வந்து யார் குடுக்குறாங்க அப்படின்னா, பகவான் வந்து நிலாவோட வெளிச்சத்துல அதுக்கு உரிய டேஸ்ட்ட குடுக்குறாங்க. தண்ணிக்கு கூட ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த தண்ணிக்குரிய டேஸ்ட்டையும் பகவான் வந்து இந்த நிலவோட ஒளியில தான் அதுக்கு வந்து டேஸ்ட்ட வந்து குடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சந்திரனின் தாக்கத்தினால் காய்கறிகள் சுவை பெறுகின்றன. நிலா ஒளி இல்லாவிடில் காய்கறிகள் வளரவும் முடியாது, சுவை கொடுக்கவும் முடியாது. மனித சமுதாயம் வசதியாக வாழ்ந்தபடி உணவுப் பொருட்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பரமபுருஷரின் கருணையே காரணம். அப்போ ஒவ்வொரு காய்கறிகள்லயும் ஒவ்வொரு டேஸ்ட் வர்றதுக்கும் பகவான் தான் காரணம். பகவான் வந்து அந்த ஈவினிங் ஆனவொன்னே அந்த சந்திரனை வந்து வரவழைச்சு அப்புறம் அந்த சந்திரனோட ஒளியினால ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு வித ருசிகளை வந்து தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15.13 பார்த்துருக்கோம். உடலை பராமரிப்பவர். அப்ப ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகிறேன்றாங்க. எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன அப்படின்ட்டாங்க. நான் சந்திரன் ஆகிய எல்லா காய்கறிக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். அப்படி வந்து பகவான் என்ன பண்றாங்க? லிவிங் ஸ்பார்க் அப்படி ஒரு இந்த பட்டாசோட அந்த இது வந்து பொறி வந்து பறக்கும் இல்லையா? அப்படி பகவான் அந்த பொறிகளா போய் எல்லா இடத்துலயும் அவங்க நிறைஞ்சிருந்து அவங்க என்ன பண்றாங்க? அந்த ரசத்தை வந்து நம்மளுக்கு வழங்குறாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த டேஸ்ட்ட வந்து உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்மளுக்கு ஜீரணம் ஆகுறதுக்குரிய அந்த சக்திய பகவான் வந்து நம்மளோட வயித்துல நெருப்பா இருந்து அந்த வயித்துல இருக்கிற அந்த இதையும் பகவான் தான் செரிக்க செய்யறாங்க. ஏன்னா கரெக்டா அந்த வயித்துல நெருப்பு ஏன்னா நம்மள சொல்லுவோம் இல்லையா? பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் வந்து பசியே இருக்காது. இந்த நெருப்பு வயித்துல இருக்க அந்த நெருப்பு எரியறதுக்கும் காரணம் பகவானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்ணும் விஷயத்திலும் கூட உயிர்வாழி சுதந்திரமானவன் கிடையாது. அப்ப நம்ம சாப்பிடுறது, நம்ம செரிமானம் பண்றது எதுலயுமே நம்ம வந்து சுதந்திரமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் பகவான் இதுல மட்டும் இல்ல, அடுத்து பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் சப்தத்தில் உள்ளார், உடலுக்குள் உள்ளார், காற்றினுள் உள்ளார், செரிக்கும் நெருப்பாக வயிற்றிற்குள்ளும் உள்ளார். அப்ப நம்ம வந்து சாப்பாடு வந்து 4 விதமா சாப்பிடுவோம். ஒண்ணு வந்து மென்னு சாப்பிடுறது, அப்புறம் வந்து நக்கி நக்கி சாப்பிடுறது, அப்புறம் உறிஞ்சி சாப்பிடுறது, அப்புறம் அப்படியே குடிக்கிறது. இந்த 4 விதமான சாப்பாடுகளையும் நம்ம சாப்பிட்டாலும் அந்த செரிமான சக்திய பகவான் நெருப்புல பகவான் வயித்துல நெருப்பா இருந்து அந்த செரிமான சக்தியா பகவான் தான் அதையும் வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கடவுள் பராமரிப்பவர். கடவுள் தான் எத்தனை விஷயங்களையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூழல் அலர்ஜி. இந்த கிரகங்களை வந்து பகவான் வந்து எப்படி வந்து அவங்களோட அந்த விரல்கள்ல வந்து அவங்க வந்து எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி வந்து தத்தம் இதுல அது வந்து சுழண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு
இது வந்து சூழல் சுழற்சி. அடுத்தது பார்ப்போம். இதுல உடலில் பராமரிப்பவர். அப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க? நான் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை படிப்பவனும் வேதங்களை அறிபவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பகவான் தான் எல்லாமாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஆதித்ய ஹதம் தேஜோ, சூரியனின் ஒளியும் பகவான் தான். காம ஆவிஷ்ய சபூதானி, கிரகங்களை பராமரிப்பவர். புஷ்ணாமி சௌஷதி சர்வா, அனைத்து காய்கறிகளின் சாரத்தை தருகிறார். வைஸ்வானர, ஜீரண சக்தியோ மகானாகவே இருக்கின்றார். பிரணாபான சமாளித்த பசாமி அன்னம், வெளியும் உள்ளும் செல்லும் காற்றால் உணவை செரிப்பது. அந்த வாயுக்கள்னால அவர் வந்து இதுவாக பிராணபான சமாயுக்த, அந்த உடலை வந்து எப்படி வந்து மகான் பராமரிக்கிறாங்க அப்படிங்கறதை சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரை சார்ந்துள்ளோம் என்னும் விழிப்புணர்வு மிக்க நன்றி உணர்வையும் பணிவையும் அளிக்கிறது. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அதாவது சாப்பிடுற சாப்பாடு அந்த விஷயம் கூட அதுல கூட நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்துலயும் பகவானைத்தான் சார்ந்து இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பகவான் கிட்ட நம்மளுக்கு ஒரு பணிவு வந்து பகவான் நம்மளுக்காக இவ்வளவு படைச்சு இந்த பிரபஞ்சத்தை வந்து இப்படி பராமரிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கறது புரிஞ்ச உடனே என்ன ஆயிரும்? பகவானுக்கு நன்றி உடையவங்களா நம்ம ஆயிருவோம். அடுத்து 15.15 சர்வஸ்ய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதைஷ சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். இதெல்லாம் பகவான் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் என்னோட புருஷோத்தம யோகம் அப்படின்னு அர்ஜுனாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவெல்லாம் சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு ஜட உடலோட நம்ம வந்து பௌதீகமான பற்று வைக்க கூடாது. அத வந்து ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டாங்க. அப்ப அந்த ஜட உடலை வெட்டி சாக்கணும் அப்படின்னா நீ வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு எதாலதான் முடியும்? பக்தி தொண்டு அப்படிங்கிற பயிற்சியினால மட்டும்தான் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பயிற்சி தொண்டை வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி பகவான் வந்து அவங்களோட அந்த அவங்களோட தாமம் கோலோக விருந்தாவனம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் எங்கெங்கெல்லாம் நான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் பகவான் வந்து சொல்றாங்க. பகவான் வந்து எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவா இருக்காங்க. நம்மளுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கறதும் அவங்கதான், மறதியை கொடுக்கறதும் அவங்கதான். அப்ப வேதங்களால அறியப்பட வேண்டியவங்களும் அவங்கதான், வேதத்தை எழுதினவங்களும் அவங்கதான், வேதங்களை தொகுத்தவரும் அவங்கதான். அப்ப பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கட்டுண்ட ஆத்மாவா விடுதலை பண்றதுக்காக பகவான் என்ன இருக்காங்க? அப்படியே கருணையோட ரூபமா பகவான் இருக்காங்க. அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க? இந்த மாதிரி இந்த பௌதீக பந்தத்துல இத்தனை ஜட உடல்கள் வந்து இருக்கு, அவங்களுக்கெல்லாம் உணவுப் பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுப் பொருட்கள் நம்ம கூட படிப்போம் இல்லையா, யஞ சக்கரம். இந்த உணவுப் பொருட்களை வந்து விளைய வச்சு அதை வந்து நம்மளுக்காக அந்த உணவுப் பொருட்களை வழங்கி அதுக்கு வந்து ஒரு சாரம், அதுக்கு ஒரு டேஸ்டும் கொடுத்து அதை செரிக்கவும் செய்யறாங்க. இது எல்லாமே பகவான் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. உயிர்வாளியின் செயல்களுக்கு சாட்சியாக உள்ளார். அது மட்டும் இல்லாம நாம எந்த செயல் செஞ்சாலும் அதற்கு யார்தான் சாட்சி? பகவான் மட்டுமே சாட்சி. அப்புறம் பகவத்கீதையின் ஆசிரியராகவும் பகவான் தான் இருக்காங்க. இப்படி பகவான் வந்து எங்க இருக்கிறாங்க? ஞான ரூபமா இருக்காங்க. எல்லோருடைய இதயத்துல இருக்காங்க, மறதியா இருக்காங்க, ஞாபகமா இருக்காங்க, எல்லாமாவும் இருக்காங்க, வேதங்களாவும் இருக்காங்க. அவங்கதான் வேதத்தை எழுதினாங்க, அவங்கதான் தொகுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உணவுப் பொருட்களையும் அவங்கதான் வழங்குனாங்க, அதுக்கு டேஸ்டையும் அவங்கதான் கொடுத்தாங்க. இந்த பகவத்கீதையும் பரமபுருஷ பகவானால் இந்த கட்டுண்ட ஆத்மாவிற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப பகவான் தான் எல்லா இடத்துலயும் அந்த தத்துவங்களா விரிஞ்சி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
இதயத்தில் வீற்றிருக்கும் பரம புருஷரின் ஆணைகளுக்கு ஏற்ப உயிர்வாழி இவ்வுலகில் இன்ப துன்பத்தை அடைகின்றான். அப்ப நம்ம வந்து இந்த உயிர்வாளியோட இன்ப துன்பம் அப்படிங்கிறத பகவான் எப்படி நிர்ணயம் பண்றாங்க? நமக்கு இதுக்கு முந்தின அத்தியாயங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். உயிர்வாளி வந்து அந்த கடைசி சனத்துல என்னதான் விரும்புறானோ, என்ன ஆசை வச்சிருக்கானோ, என்ன உணர்வுகளோட அந்த உடலை வந்து விடுகிறானோ, அதுக்கு ஏத்த மாதிரி அவனோட ஆசைய வந்து பகவான் வந்து பூர்த்தி செய்யறாங்க. அவனுக்கு வந்து அந்த இடத்துல சுதந்திரம் கொடுக்குறாங்க. நீ இதைத்தானே விரும்புற அப்படின்னு நம்ம விரும்பினத பகவான் தர்றாங்க. அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப வேற உடல்களை எடுத்து பந்தப்படுகின்றோம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பயிற்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவானோட அந்த இலக்கியங்களை படிச்சு பகவானோட லோகத்துக்கு போற அந்த பயிற்சி, கிருஷ்ண பயிற்சியை நம்ம எடுக்கணும். ஏன்னா வேதத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த வேதங்களை பூரா புரிஞ்சுக்கிறது, பகவான புரிஞ்சுக்கிறது தான். அந்த பாதையை யாருனாலதான் நம்மளுக்கு தர முடியும்? இந்த மாதிரி ஆன்மீக குரு, அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரை மூலமா வர்ற அந்த ஆன்மீக குருனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த வேத ஞானத்தை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா கடைசியில நம்ம எல்லாரும் எங்கதான் போகணும்? பரம புருஷர் பகவானைத்தான் அடையணும். அப்படி அடைஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப இந்த பௌதீக சக்கரத்துல விழுகாம இருப்போம். மறதியும் பகவானின் கருணையே அது நம்மை பல துன்பங்களில் இருந்து காக்கிறது. ஏன்னா எல்லா விஷயங்களையும், ஏன்னா நம்ம வந்து இந்த பௌதீகத்துல இருக்கும் போது நம்ம எப்படிதான் இருப்போம்? நம்மளுக்கு நடந்த சில நெகட்டிவான விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமா நம்மளுக்குள்ள தாக்கமாயி அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த மறதி காலம் வந்து இதெல்லாம் மறக்க வைக்குது. அந்த மறதிய கொடுக்கறதுனாலதான் நம்ம வந்து பல துன்பங்கள்ல இருந்து நம்மளால விடுதலை அடைய முடியுது. ஒரு கெட்ட விஷயத்தையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்னைக்காவது நிம்மதி இருந்திருக்குமா? நிம்மதியே இருக்காது. அப்ப அந்த மறதி வந்து ஒரு மருந்தா பகவான் வந்து கொடுத்திருக்காங்க. அது பகவானோட கருணை. ஆத்மாவை பராமரிப்பவர். வாழ்க்கை பாடம். நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யும் போது நம்மை புகழ வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். மற்றவர்கள் நமக்கு ஏதாவது செய்யும் போது அது அவர்களது கடமை என நினைக்கின்றோம். மேலும் பகவான் எல்லாவற்றையும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி செய்கின்றார். அதுவே காரணமற்ற அன்பு. இது எவ்வளவு இதா சொல்லிட்டாங்க. நம்ம மித்தவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யும் போது அவங்க வந்து நம்மளை புகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும். அதே இது நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா என்ன நினைக்கும்? அவனோட வேலை, அவன் வந்து அவன் டியூட்டிய அவன் பார்க்குறான் அப்படின்னு நினைக்கும். ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தை வந்து படைச்சு, இந்த உலகத்துல வந்து இந்த தானியங்கள் எல்லாம் கொடுத்து, அந்த தானியங்களுக்கு டேஸ்டும் கொடுத்து, நம்ம வாழ்றதுக்குரிய எல்லா சூழ்நிலைகளும், ஏன்னா இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் பகவானோட கையில இருந்து அது வந்து தத்தம் பாதையில சுழன்று, அந்த சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்றதுக்குரிய எல்லா விஷயங்களையும் பகவான் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க ஏதாவது நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்காங்களா அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களோட கடமைகளை வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, காரணமற்ற அன்பு. இந்த அன்பு எதனால வந்திருக்கு? நம்ம எல்லாரும் அவர்கிட்ட இருந்து வந்த குழந்தைகள். அவர்தான் மூல விதை. அந்த குழந்தைகளை வந்து அவரு வந்து தகப்பன் வந்து பராமரிக்கிறார். சாரம். அப்ப இந்த கீதையோட சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து 15.16. வாவிமோ புருஷோ லோகே ஷரஷாஷாயேவ ச ஷரஹ சர்வாணி பூதானி கூடஸ்தோ அக்ஷர உச்யதே. அப்ப இந்த ஜட உலகத்துல 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து எப்பயுமே தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து தவறே செய்யாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகால. உயிர்வாளிகள் எண்ணற்றவர்கள். அவர்களை தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என்று 2 வகைகளாக பிரித்துக் கொள்ளலாம். ஜட உலகத்துல தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தாங்க ஒரு ஜீவாத்மா அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீவபூதா அப்படின்னு சொல்றாங்க.
அதே நேரம் நம்ம பகவான் கூட தொடர்புல இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளால இந்த தவறுகள் இல்லாம நம்ம திரும்ப வந்து கீழ இறங்க மாட்டோம். அந்த தாழ்ந்த உலகங்களுக்கு இந்த உலகத்துல பந்தப்பட மாட்டோம். அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளோட தொடர்பு வந்து எங்க இருக்கணும்? பரமபுருஷ பகவானோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷர, அக்ஷர. ஷர அப்படின்னா அவங்க வந்து தவறக்கூடியவர்கள். அக்ஷர அப்படின்னா தவறாதவர்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்துல இந்த 2 வார்த்தைகளும் முக்கியமான வார்த்தைகளா குடுத்திருக்காங்க. உயிர்வாளிகள் எப்போதுமே பௌதீக உலகில் தனித்து அனுபவிக்க விருப்பம். வீழ்ச்சி அடைபவர் அவங்க. வீழ்ச்சி அடையாதவர் எப்படி இருப்பாங்க? எப்போதும் கிருஷ்ணருடனேயே இருந்து, எப்போதும் ஆன்மீக உலகை விட்டு போகாது இருக்க விருப்பம். பகவானோட நித்திய உலகத்துல இருந்து பகவானுக்கு சேவை செய்பவர்கள், வீழ்ச்சி அடையாதவர்கள். 15.8 யஸ்மாத் ஷரம் அதீதோ அகம் அக்ஷராத் அபிஷோத்தமக அதோ அஸ்மி லோகே வேதே ஷ பிரதிதக புருஷோத்தமக. அப்ப தவறக்கூடியவங்க தவறாதவங்க 2 பேத்துக்கும் அப்பாற்பட்டு நான் எப்படி இருக்கேன்? திவ்யமானதாக இருப்பதாலும் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பகவான் வந்து இந்த தவறக்கூடியவர், தவறாதவர் இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ஏன்னா, பகவான் வந்து எப்பயுமே எல்லாத்தையும் படைப்பாங்க. படைப்புக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து அ ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. அப்ப பிரைம் மினிஸ்டர் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்றாங்க? அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி அவருக்கு ரொம்ப செக்யூரிட்டி குடுக்குறாங்க. அப்ப அந்த ரோடு ரூல்ஸ் எல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து எல்லாமே அவரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஃபாலோ பண்ணணும். அவரு ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட பாதுகாப்பு கருதி அந்த விஷயங்கள வந்து அவங்க பண்றாங்க. அப்ப பகவானும் எல்லா சட்டதிட்டங்களையும் பகவான் உருவாக்குறாங்க. ஆனா அவர் வந்து சட்டதிட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு ஒரு ஜெயில் கைதிய கைதி ஒரு ஜெயில்ல இருக்கு. அந்த கைதிகள வந்து பார்க்கறதுக்காக உள்ள வந்து ஒரு மேலதிகாரி போறாங்க அப்படின்னா, அந்த ஜெயில்ல இருக்க அந்த கைதிகளுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ, அவருக்கு இந்த அதிகாரிக்கும் அடங்குமா அப்படின்னா கிடையாது. இந்த அதிகாரி என்ன பண்றாங்க, ஒரு கெஸ்ட்டா போறாங்க. அவங்க தான் அந்த சட்டத்த இயற்றாங்களே. அந்த கைதிகளுக்குரிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்க தான் போடுறாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த சட்டதிட்டங்கள் கிடையாது. அதே போல தான் பகவான் வந்து இந்த தவறியவர்கள், தவறாதவர்கள் இப்படிலாம் ஜீவாத்மாக்கள படைக்கிறாங்க. ஆனா, அவங்க வந்து அதற்கு அப்பாற்பட்டவர்கள். நான் திவ்யமானவனாக இருப்பதாலும், நானே உத்தமமானவன் என்பதாலும், உலகிலும் வேதங்களிலும் நான் புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, பகவான்ட்ட இருந்து வர்ற பகவானுக்கு வந்து எப்பயுமே என்ன கிடையாது, உயர்வு, தாழ்வு இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. பகவான் வந்து எப்பயுமே வந்து தனிப்பட்ட நித்திய ஆனந்தமயமான ஆத்மா. யாராலயும் பகவான மிஞ்ச முடியாது. ஏன்னா, அவங்க தான் உன்னதமானவர். எல்லா உயிர்லயும், எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வேத இலக்கியங்கள் வந்து சான்று தருகின்றன. நம்மளோட உடம்புலயும் நம்ம பகவான் வந்து பரமாத்மாவா இருந்து, அவங்க நம்மளுக்கு நம்ம வந்து ஆன்மீக லோகத்துக்கு போகும்போது, அந்த சொரூபத்தையும் பகவான் வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. அதுதான் பரமாத்மா நிலை. வாழ்க்கை பாடம். மிகவும் உன்னத, பக்குவமான நபரை, ஸ்ரீகிருஷ்ணரை நாம் பின்பற்றினால் வீழ்ச்சி அடைபவர்களாக இருந்தாலும், நாம் அனைத்து வெற்றிகளையும் பெற முடியும். எப்படி வந்து ஒரு பக்தி தொண்ட வந்து நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா, பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்களா ஆயிருவோம். எதுக்காக திரும்ப திரும்ப பக்தி தொண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பக்தி தொண்ட பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்ம வந்து இந்த முக்குணங்களோட விளைவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாம, நம்மளோட பாவ விளைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படும். அதனால தான் என்ன சொல்றாங்க, இந்த பக்தி தொண்டு எடுங்க, சேவை எடுத்துக்கோங்க அப்படிங்காங்க. அது எடுத்துக்கிட்டா மட்டும் தான் பகவானோட இந்த உன்னத விஷயங்கள் வந்து நம்மளோட இதயத்துல வந்து புலப்படும்.
அதுக்கு முன்னாடி வரையில என்ன பண்ணோம்? அந்த இதயம் வந்து கோடிக்கணக்கான அழுக்குகள சேர்த்து வச்சிருக்கும். அப்ப பகவான பார்க்கும்போது, இந்த புலன்களால பகவானுக்கு சேவை செய்யும்போது, நம்மளோட இதயம் வந்து சுத்தமாகும். அந்த உள்ள இருக்க அழுக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயி, நம்மளோட பாவ கணக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, நம்ம வந்து தூய்மை அடைய ஆரம்பிப்போம். அப்ப அந்த பக்தி சேவைய எடுத்துக்கிட்டா, அந்த தூய்மையை அடைய ஆரம்பிச்சா தான் பகவானோட லோகம், பகவானோட இருப்பு என்ன? அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து நம்மளால உணர முடியும். அதுக்காக தான் இந்த பக்தி தொண்டு. பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ண தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செஞ்சா மட்டும் தான் அது என்னவா இருக்கும்? நிலை பெற்று இருக்கும். நம்ம வந்து பரமாத்மாவை உணர்ற அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். வேதங்களில் மிகவும் ரகசியமான புரிதல். மகான் கிருஷ்ணரே உன்னத நபர். எனவே அவர் வழிபடத்தக்கவர். இதனை எப்போதும் நினைவு கொள்வீர்களானால் வாழ்க்கை பக்குவமானதாகி விடும். அப்ப இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, கன்விக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவா என்ன சொல்றாங்க? பகவான் வந்து உயிர்வாளிகள் எல்லாருமே பகவானுக்கு ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிஞ்சவர்களா. பகவான் வந்து என்னெல்லாம் பகவத்கீதையில சொல்றாங்களோ, அதையெல்லாம் அடக்கத்தோட கேட்டு, இந்த பக்தி பயிற்சி வந்து நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்? ஒரு ஆன்மீக குரு கிட்ட தஞ்சம் அடைஞ்சு, பக்தர்களோட சங்கத்துல இருந்து, அந்த முறையான தகுந்த பயிற்சியின் மூலமா இந்த பக்தி தொண்ட நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த பகவானோட இந்த ராஜ்யத்த பத்தி, பகவானோட இந்த வேத ஞானம்ங்கிறது வந்து நம்மளுக்கு புலப்படும். அந்த வேத ஞானம் புலப்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த வேதத்தின் சாரம். அதோட இலக்கு என்ன? அந்த பகவானோட கோலோக விருந்தாவனத்தை அடைவது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ்டான டிவோஷனல் சர்வீஸ். களங்கமற்ற எந்த ஒரு பிரதிபலனும் பாராத பக்தி தொண்டை எடுக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து ததாமி புத்தி யோகம் தம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாட்டினா கூட நம்ம பக்தி தொண்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, பகவான் வந்து நம்மளுக்கு புக்திய குடுத்து, பகவானே நம்மளுக்குள்ள இருந்து செயல்படுவாங்க. அப்ப பக்தி தொண்டு மட்டுமே மிக உயர்ந்தது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் திவ்யமான ஞானம். அறிவுடையவனும் பக்குவமானவனுமாக நம்மளால அந்த பக்தி தொண்டை எடுக்கும்போது நம்மளால ஆக முடியும். அந்த பக்தி தொண்டி எடுக்கும்போது என்ன பண்றோம்? ஜட இயற்கையோட முக்குணங்கள்ல இருந்து விடுதலை அடைகிறோம். ஏன்னா எங்கெல்லாம் பக்தி தொண்டு இருக்கின்றதோ, அங்கே அதனுடன் ஜட களங்கங்கள் இருக்க முடியாது. அப்ப பக்தி தொண்டு இருக்கிற இடத்துல ஜட களங்கங்கள் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவான் என்ன சொல்றாங்க? பகவான வந்து சூரியன் சொல்றாங்க. அப்ப நம்ம அறியாமையில இருந்தோம் அப்படின்னா, ஒரு இருள்ல இருக்கோம். இப்ப பக்தி தொண்டை எடுக்க ஆரம்பிச்சோனே, பகவான் அந்த அந்த வெளிச்சத்தை கொடுத்து இந்த அறியாமைய வந்து நம்மளுக்கு நீக்கிடுறாங்க. அப்ப நம்ம என்னவா ஆயிருவோம்? பகவானோட அந்த விஷயங்கள பயிற்சி பெற்றவங்களா, பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களா நம்ம வந்து ஆயிருவோம். பக்தி தொண்டு ஆற்றும்போது அவன் அடியோடு அழிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. அவன் கடக்க வேண்டியவற்றில் மிகவும் முக்கியமானது இதய பலவீனம். முதல் வீழ்ச்சி. ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான விருப்பம். அப்ப திரும்ப திரும்ப நம்ம என்னதான் சொல்றாங்க? நம்ம வந்து பக்தி பாதையில போனா கூட இந்த இதய பலவீனத்தினால நம்ம ஜட இயற்கை மேல ஆசை இச்சை பண்ணக்கூடாது. நம்மளோட செயல்கள் எல்லாமே எங்கதான் இருக்கணும்? பகவானோட திவ்யமான அன்பு தொண்டுல மட்டும்தான் நம்மளோட புத்தியும் மனசும் நிலை பெற்று இருக்க வேண்டும். இது ஒண்ணே வந்து இந்த மாதிரி இதய பலவீனத்தை வந்து போக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் புருஷோத்தம யோகம். புருஷோத்தம யோகம்னா பகவான் வந்து அவங்களோட லோகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க, என்னென்னவா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த தண்ணியோட டேஸ்ட், சூரியன், சந்திரன் எல்லாமாவும் நான் தான் இருக்கேன்ட்டாங்க. அப்புறம் அந்த விண்வெளியில கிரகங்கள் வந்து அதோட பாதையில சுழலுதுன்னா அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஜீவாத்மாக்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டாங்க? அந்த அங்க துணுக்குகள் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. அப்ப இந்த அந்த நுண்ணிய அந்த அணுக்களுக்குரிய கடமை என்ன? பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுவதே.
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த மரம் வந்து திரும்ப திரும்ப அதோட கிளைகள் வேர்கள்னு அப்படி பரவிக்கிட்டே போகுதோ அந்த மாதிரி நம்மளோட விருப்பங்கள் அதிகமாக அதிகமாக திரும்ப திரும்ப இந்த ஜட உலகத்துல பந்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஜட உலகத்துல பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படி இருக்கும்? ஆர்ப்பரிக்கிற கடல்ல போய் வாழ்றது மாதிரி இருக்கும். அங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அப்ப நிரந்தரமான ஆனந்தமயமான பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு நம்மளோட ஸ்வரூப ஆனந்த ஸ்வரூப நிலையை வந்து நம்ம அறியணும். அதுக்கு வந்து பக்தி தொண்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பகவான் வந்து புருஷோத்தம யோகம் அவங்களோட அந்த விஷயங்கள் பகவானோட லோகம் பகவானோட அந்த தன்மைகள் எல்லாமாவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புருஷோத்தம யோகத்தை முடிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா.